வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்க ஆர்ஜி பிரகலாத் அண்ட் கேஜே திவா. அங்கால பிரபல இங்கால பிரபல இந்திரஜித். எல்லாரும் ஒரு அடைமொழி இருக்குடா. அதாவது அவங்களுக்கான அடைமொழி பேர்கள் வந்து ஸோ ஒரு வருடத்திற்கு பின்பு நாங்கள் மீண்டும் சந்திச்சிருக்கிற ஒரு இடம் எங்க அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா சூரன் போர்ல சந்திச்சிருக்கிறோம். போர் நடக்க போற இடம். உண்மையிலே வந்து உங்களுக்கு தெரியும், அதாவது என்னது, அதாவது சூரசம்ஹாரம், சூரனுக்கும் முருகனுக்கும் போர் நடக்கும். கந்தசக்தி வீரர் இறுதி நாள் வந்து இந்த நிகழ்வு வந்து செய்வாங்க. ஸோ நாங்கள் வந்து போன வருஷம் வீடியோவில் காட்டியிருக்கோம். வந்து அதாவது முருகனும் அசுரனும் போர் செய்கிறத வந்து சில கோயிலில் வந்து காட்டுவாங்க. ஆனால் வந்து அந்த பெருசாக காட்ட மாட்டாங்க. ஆனால் இங்கே மட்டக்களப்பில் செட்டிப்பாளையம்ன்ற இந்த இடத்துல வந்து, அதாவது இவர் ஊரில் வந்து இந்த கோயிலில் வந்து விமர்சையாக வந்து செய்வாங்க. அது போர் நடந்த மாதிரி வந்து 2 டீம் வந்து சண்டை பிடிக்கிற மாதிரி வந்து காட்டுவாங்க. ஒரு பக்கம் முருகன், இன்னொரு பக்கம் அசுரன் வந்து காட்டுவாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் போன முறை வந்து காட்டியிருந்தாங்க. ஆனால் இந்த அளவுக்கு இதாக இருந்துன்னு சொல்லி தெரியல. மலையில வந்து எடுத்துக்கப்பட்டு அடமலை நிறைய கொடை வந்துட்டு. ஸோ ஆனால் இந்த தரம் வந்து வடிவாக காட்ட போகிறோம் உங்களுக்கு வந்து பிஜிஎம் போடுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டு எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணிட்டு பேச பார்க்குறோம். ஓகே, மட்டக்களப்புலயே ரொம்ப ஸ்பெஷலா இந்த சூரம்போர் நடக்கிறது எங்க அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா இந்த செட்டிப்பாளையத்துல தான். சோ வீடியோவை முழுசா பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்களா இருந்தா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஓகே, பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வெளியில் வந்தாச்சு. அதாவது களம் இறங்கிட்டாப்புல சூரன். அங்கால ஒரு பக்கம் ரம்ஸ் அடிச்சுருவாங்க, இங்கால ஒரு பக்கம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வேகமாக கதைக்க பார்க்குறோம். இல்லை, எனக்கு ஒரு டவுட். நீ வந்து இப்போ இதில் அசுரன் படையா இல்லை வந்து முருகர் படையா? அசுரன் படடா, நான் தமிழன்டா. நாங்கள் முருகர் படா. அதே வாங்குறா, அவனுக்கு என்னன்னு புதுசு வருவாடு. போன முறை வந்து உண்மையிலே வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் வந்து மழை டைமில் வந்து பெருசாக காட்டே நான் போயிட்டு. ஆனால் இந்த தரம் வந்து அப்படி நல்லா கவரம்னு நான் நினைக்கிறேன். இந்த மழை வந்து பெய்யல. முடிஞ்சா போருக்கு வாடாண்டு கூப்பிட்ற மாதிரி சத்தம் போட்டு கூப்பிட்றாங்கடா. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ அசுரர் வந்து முன்னாலே வந்துட்டாப்புல. இப்போ வந்து முருகனை வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ முருகனுக்கும் அசுரனுக்கு தான் இந்த போர் நடக்கிறது உங்களுக்கு தெரியும். நாங்கள் இங்கே மட்டக்களப்பில் எங்கே வந்து இந்த சூரம் போர் நடந்தாலும் அங்கே போகாமல் இங்கே வாரத்துக்கான காரணம், இங்கே வந்து நம்ம அந்த திரையிலலாம் வந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு காண்பிப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து இதை காண்பிப்பாங்க. அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் இதை பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்காக வேண்டி தான் நாங்கள் இந்த கோயிலை தேடி வரோம். இந்த காலத்தில் எப்படி போர் நடந்துருக்கீங்க யோசிச்சு பாரு. உண்மையிலே அதான். ஸோ அதே அப்படியே வந்து நேரில் பார்க்கக்கூடிய மாதிரி நம்மளுக்கு அப்படி பிரமிப்பாக பண்ணுவாங்க. திருமணம் செய்து கொடுத்தால் அது எவ்வாறு சிறப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் அந்த இந்திராணி மறக்கின்ற நேரத்திலே இந்திராணியை பிடித்து இழுத்த கை பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்த சூரரோட வம்சம் இதை வந்து அப்படியே வந்து இங்கே தான் வந்து இருக்கிறாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பெயிண்டிங் வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது எல்லாரோட முதுகையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அசுரா அப்படின்லாம் சொல்லி அவங்களோட சூர குலத்தை வந்து பிரமிப்பா எடுத்து காட்டக்கூடிய மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஆர்ட் வேலைகள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்க்கறதுக்கே உள்ள அழகா இருக்கும். அதாவது வயசு வித்தியாசமெல்லாம் கிடையாது. எல்லாரும் வந்து ஒரே வயசுக்குள்ள ஒற்றுமையாக இறங்கி செய்கிறாங்க. மகேந்திரபுரத்து யானை முருகத்தனை
அசுரர் இருக்கக்கூடிய அந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மையில ஒரு பிரம்மாண்டமா அதுவும் கருப்பு இதாக வந்து ஜோடிச்சு வச்சிருக்காங்க. போன வருஷம் இதே இடத்துல இதே மாதிரி வந்து பச்சை மட்டையில செய்திருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் பார்க்கும்போது அதை விட கிராண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ரியலா வந்து அந்த கோட்டையை பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. அதையும் தாண்டி வந்து அந்த ஒவ்வொரு பிள்ளைகள் அந்த பின்னால் எழுதிக்காங்க அசுரர்கள் சொல்லி ஆக்கள் சின்ன சின்ன ஆக்களா இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. அந்த வயசு வித்தியாசம்லாம் இல்ல பாத்தியா, சின்ன ஆக்கள்ல இருந்து பெரிய ஆக்கள் வரைக்கும் எல்லாருமே அசுர குலத்துல இருக்கிறாங்க. ஆமா, அசுர சிலையை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அங்க இருந்து கொண்டு வச்சிருக்காங்க இங்க. இப்போ வந்து முருகன் அங்க இருந்து வந்து கொண்டிருக்கார். இன்னும் கொஞ்ச நேரம் அதாவது பூஜைகள் நடந்து கொண்டிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தால வந்து இந்த இடத்துல நீங்க வந்து போர் நடக்கிற மாதிரி வந்து செய்வாங்க. ஆமா, பாகுபலி போரை மிஞ்சக்கூடிய ஒரு போர் வந்து இங்க நடக்க போகுது. இப்ப இந்த பத்மாசூரன் ஆகிய அவருடைய தம்பி ஆகிய தாரகாசூரன் அவருடைய படைகளோடு வீட்டிருக்கின்றான். அந்த படைகள் மிகவும் வீரதீரமான படைகள். அந்த படைகளுடைய வரலாற்றை நான் இந்த இடத்திலே கூறப்போவதாக இருந்தால், எங்களுடைய 10 அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவோடு ஒரு காலத்திலே சண்டை செய்து அந்த மகாவிஷ்ணுவின் அந்த படைகளாகிய நேமி படைகளை இந்த கிரௌஞ்சமலையிலே அவன் வைத்திருக்கின்றான். அவ்வாறு தாரகாசூரன் மிகவும் பலமாக வீரமாக அந்த இடத்திலே புடை சுமந்திருக்கின்றான். இவனுடைய அதாவது தூடவன்மனுடைய கோட்டையை அழிப்பதற்கு முற்பட்டுக் கொண்டிருக்கின்ற வேளையே இந்த கிரௌஞ்சமலை தடையாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் எங்களுடைய முதல் கடவுளாகிய சிவபெருமான் பக்தர்களை பேசூட 33 கோடி தேவர்களும் பேசூட எம்பெருமான் அசுரனை அழிப்பதற்காக எழுந்தருளி வந்து கொண்டிருக்கின்ற அந்த அற்புத காட்சியை காணும் போது அழகர் திருவழகர் கல் அழகர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமான் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருந்து இன்ப சக்தியை வழங்கக்கூடியவர், இச்சா சக்தியை வழங்கக்கூடியவர், ஞான சக்தியை வழங்கக்கூடியவர், கிரியா சக்தியை வழங்கக்கூடியவர், அனைத்து சக்தியின் வடிவமாக அன்னை பராசக்தியினால் உருவாக்கப்பட்ட சக்திகளை கையிலே ஏந்தியவராக வெற்றி உண்டு வினையில்லை வேலுண்டு வினையில்லை என்ற அந்த தாரக மந்திரத்தை ஊரெல்லாம் ஒலிக்க செய்தவராக சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சண்டையிலே தேவர்கள் எல்லாம் சிங்கமுக சூரருடைய அந்த செயற்பாட்டினாலே அஞ்சுகின்றார்கள். உங்களுக்கான ஆர்வத்தோடு சூரரத்னம் வந்து கொண்டிருக்கிறார். போர்க்களத்திலே புகுந்திருக்கின்றார். உங்களை நான் மன்னிக்க மாட்டேன். புலம்பாயிருந்து கொண்டிருக்கும் என் கோபம் உங்கள் மீது நிச்சயம் வெளிப்படும். அஜமுக சூரன் இப்போது களத்திலே பார்ப்பதை சகிதம் களத்திலே துவங்கி இருக்கின்றார். சற்று நேரம் தன் பிள்ளைகள் உண்மையிலே நீங்கள் பார்த்தாலே விளங்கும் எவ்வளோ இதாக வந்து செய்கிறாங்கன்னு சொல்லி. இப்போ வந்து ஒவ்வொரு தலையை வந்து மாற்றிருக்காங்களே, ஒவ்வொரு தலையாக வந்து மாற்றிட்டு
அதுக்கேற்ற மாதிரி வந்து இது செய்வாங்க. இதெல்லாம் வந்து அதை ஒவ்வொரு அவங்க போர் செய்கிற விதம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி தெரியல வந்து இந்த காலத்துலலாம் சினிமாவில் பார்த்த வரைக்கும் பறக்கிற ரகங்கள் வச்சிருக்காங்கடா. அந்த விமானங்கள்ல பறக்கிறது, அடுத்து அந்த ரதம் பேர் அதுல போறது. அப்படி வந்து அசுர தலையை வந்து மாற்றி மாற்றி ஒவ்வொரு இதாக வந்து போட்டு செய்வாங்க. உண்மையிலே வந்து இந்த கீழே வச்சு தூக்குறது, அதுக்கு மேலே ஒரு ஆள் நின்று எவ்வளோ பாதுகாப்பாக வந்து கழிச்சு இதெல்லாம் செய்யணும். தாண்டி இந்த இந்தியா மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளியில கேபிள் எல்லாம் பறப்பாங்க. அப்படி வித்தியாசமெல்லாம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு தலையை மாற்றி மாற்றி பண்ணுவாங்க பாருங்க. கொஞ்சம் அசந்தாலும் வந்து மேலே வைக்கிறாலும் சரி, ஆனால் வந்து மேலே ஒரு பெல்ட் எல்லாம் போட்டு அதுக்கு இந்த மாதிரி தான் பாதுகாப்பாக வச்சிருக்காங்க. ஆனால் பார்க்கக்குள்ள அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு. ஆனால் இந்த திருமுருகப்பெருமான் முப்புறமெரித்த சிவனின் நெற்றிக்கண்ணிலே இருந்து பிறந்தவன். சிங்கமுகனும் சரி, அவருடைய அண்ணன் பத்மாசூரனும் சரி, ஆறுமுக செவ்வாய் அநீதிகள் கோயில் என்று சிலப்பதிகாரத்திலே கூறப்பட்டபடி ஆறுமுக பெருமானுக்கு அங்கே ஆலயம் அமைத்து வழிபாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து சோழர்கள் சிவ விஷ்ணு வழிபாட்டு முக்கியத்துவங்களை பேசி வந்த காரணத்தினால் எம்பெருமானுடைய வழிபாடு ஆங்காங்கு பின்பற்றப்பட்டு வந்தாலும் மீண்டும் மீட்சி பெற செய்த போது அங்கே முருகப்பெருமானுடைய வழிபாடு பல திருத்தலங்களிலே சிறப்பாக இடம்பெற்றவர் மகிழ்ச்சியை பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒவ்வொரு தலையும் வந்து மாற்றி எடுத்துட்டு வருவாங்க அவங்க அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட 3-4 முகங்கள் இருக்குது. அந்த முகங்களில் வந்து மாற்றி மாற்றி தான் ஒவ்வொரு போர் செய்வாங்க. சிங்க முகம், அதே மாதிரி அந்த யானை முகம் மாதிரி எல்லாம் வந்து வித்தியாசமான முகங்கள் இருக்கும். ஸோ அந்த முகங்களை மாற்றி மாற்றி கொண்டு வந்து அந்த போரை செய்வாங்க. இதோட வந்து 3வது முகம் மாற்றி அந்த போர் வந்து இப்போ நடத்தி விட்டாங்க. கொஞ்சம் கூட கலப்பு இல்லாமல் அவ்வளோ வேகமாக வந்து போரை நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து உண்மையில் தமிழ் சூரர் குலத்துக்கு இருந்த ஒரு வீரமே. அந்த ஒரு வீரம் மறவா தமிழர்களாக வந்து இன்னைக்கு வரைக்கும் அதை பறைசாற்றிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். பெரும் படையோடு இப்போது எம்பெருமானை சந்திப்பதற்காக, எதிர்க்கெதிரே மோதுவதற்காக இப்போது அவர் முன்னே பிரசன்னமாகிக் கொண்டிருக்கின்றார். எம்பெருமான் விடுவாரா? அன்னை பராசக்தி திரட்டி கொடுத்த அதிசக்தி வாய்ந்த வெற்றிவேல் வீரவேல். பார்த்தீங்கன்னா முருகன் இப்போ தான் வெளியில் நின்று இப்போ கொஞ்சம் உள்ளே இறங்கி இந்த போர் வந்து நடக்குது. இப்போ இப்பொழுது படை தளபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற செயல்படுத்துகின்ற அந்த சிங்கமுகாசூரன் இந்த இடத்திலே அந்த யுத்த களத்திலே இருந்து பின்வாங்கி செல்கின்றான். ஆனால் இந்த சூரகுலம் ஒவ்வொரு அண்டகோண வழியாக இந்த யுத்த களத்தின் முன்னே இந்த முருகப்பெருமானும்
திருமுருக பெருமானுடைய அடியார்களும் சூழ்ந்து நிற்கின்ற இறுதியா வந்து அவருக்கு சுயரூபத்தில் சொல்லப்படுது. அவருடைய உண்மையான முகம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த முகம்தான் வந்து ஸோ இந்த உண்மையான முகத்தை கொண்டு வந்து இப்போ இறுதியான போர் வந்து நடக்கும். இதுக்கு முதல்ல வந்து செய்த 3 முகங்களும் மாறி இப்போ அவருடைய ரியல் முகத்தோட வந்து இந்த போரை வந்து செய்வாங்க. கலைஞர்களை கொண்டு ஒரு சிறப்பான சூரனை உருவாக்கம் செய்து சூரன் போர் நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார்கள். முருகன் சூரனை போர் வான்படை, மேற்படை, முப்படை, யானைப்படை, முல்லைப்படை, காலாட்படை என்று பல்வேறு படைகள் புடைசூழ மிகவும் சிவபக்தனாக இருந்த அந்த வரத்தினூடாக அவன் பல மாய வித்தைகளை, மாய வடிவங்களை, மாய உருவங்களை அவன் தோற்றிருப்பான். அவன் வருவான், மலையாக வருவான், கடலாக வருவான். இவ்வாறு அவரை கண்டுகொள்ள முடியாதவாறு அவருக்கு அந்த சூரபத்மனுக்கு அந்த சூர குலத்துக்கு இறைவனை அடைய முடியாத அந்த அறிவாண்மை இருக்கிறது. ஆனால் இந்த திருமுருகனோ இன்னும் சொற்ப நேரத்தில் இந்த சூரபத்மனுக்கு அந்த ஞான சக்தியாகிய அந்த சக்தியை கொடுத்து அவருடைய செயல்பாட்டை அறிய அவர் இந்த நேரத்திலே எண்ணி இருக்கின்றார். அந்த நேரத்திலே அவருடைய
படைகளிலும் பெரும் சேதங்கள் ஏற்பட கழுகுகளும் பருந்துகளும் ஏனைய பறவைகளும் ஏனைய விலங்குகள் உயிரினங்களும் களத்தே விழுந்த நிலத்தை உண்பதற்காக இப்போது வட்டமிட்டு சுற்றி கொண்டிருக்கின்றன. வீரம் விளை நிலத்திலே பிறந்தவர்கள், வீர கடவுளாகிய முருகனை வழிபட்டு எத்தனையோ சக்திகளை அளித்தவர்கள். அந்த வரலாற்று பெருமைதான் அந்த அருணகிரிநாதர் அவர்கள் காலத்திலே இருந்து ஒரு ஒரு பெரிய சூழலாகவே அவனுடைய மாற்றமும் எண்ணமும் தோன்றுகின்றன. இவனுடைய செயல்பாடுகள் அத்தனையும் உணர்ந்தவராகவே இறைவனை கொண்டார். நன்னார்க்கு நன்னினர்க்கு நல்லன், நன்னார்க்கு நன்னினர்க்கு நல்லன், சலமிருந்தே சங்கரன் என்பார்கள். தன்னை வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் இறைவன் என்பவனுக்கு ஒரு நாளும் விருப்பமில்லை. அந்த இறைவன் எதை விரும்புகின்றார்கள் என்றால் ஆன்மாக்களுக்கு மாத்திரமல்ல எந்த உயிரினங்களுக்காவது துன்பம் செய்யாமல், அவர்களை கொடுமைப்படுத்தாமல், அவர்களை வற்புறுத்தாமல், அவர்களை நல்ல முறையிலே வாழ வைப்பதைத்தான் எங்களுடைய சமயமும் எங்களுடைய சைவ பெரியார்களும் கூறுகின்றார்கள். ஒருவரும் என் பிடியிலிருந்து தப்ப முடியாது.
சக்தியினால் தான் இந்த அளவிற்கு அசுரகுலம் அசுர படை இப்போது பாலகனாக கருதுகின்ற முருகப்பெருமானோடு போர் செய்ய களத்தை புகுந்திருக்கின்றது என்பதை எண்ணி என் பெருமானுடைய சக்தியும் அதுக்குள்ளே இருக்கின்றது என்பதை முருகப்பெருமான் நினைந்தவராக அந்த அசுரனை அழிப்பதற்கு திருவிழம் கொண்டு இப்போது போர்க்களத்திலே அவனுடைய வரவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றான். இந்த நிலையிலே சூரன் தன்னுடைய படைகள் புடைசூழ பரிமாறங்கள் புடைசூழ எம்பெருமானை பாலனாக கருதி அவரை எளிதில் வென்றுவிடலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு இப்போது போர்க்களத்திலே பல மாயா ஜாலங்களை மாயை மைந்தன் செய்தவனாக இந்த பூமியை மறைத்தவனாக அதன் குறிப்பிட்டது போல சக்கரவாக பறவை உருவப்படுத்தவனாக அதன் அழகால் இப்போது களத்திலே இங்கே களத்திலே இருக்கின்ற அந்த காட்சியை நாம் காண்கிறோம். அவன் ஏதோ மாயை ஜாலங்களை செய்கின்றான், புகையை விடுகின்றான், பின்பு பச்சை மாய ஞானங்களை செய்தவனாக இப்போது போர்க்களத்திலே அவன் புகுந்து கொண்டிருக்கிற காட்சியை காணும் போது அவன் வெல்வானா இல்லை தோற்பானா என்கின்ற கேள்வி தேவர்களுக்கு மேற்பட்டு விட்டது. அவன் நிச்சயமாக தோல்வியின் விளிம்புக்கு செல்வான் என்பதை யாரும் அறிவர். இந்த நிலையிலே தான் நாரதர் இரண்டு படைகளிடமும் செய்திகளை எடுத்தவர் கொண்டவராக இப்போது ஓட்டமும் நடையுமாக வந்த நாரதர் கலைத்து விட்டார். இப்போது என் அருகிலே நிற்கின்றார். அவரிடம் கேட்போம், முருகன் வெல்லப் போகின்றாரா அல்லது அசுரன் வெல்லப் போகின்றாரா என்று. தனியனாக நின்ற அந்த சூரபத்மன் தன்னுடைய படைகள் உடமைகள் எல்லாம் கண்டவுடனே கொள்வது என்ற அந்த அவ்வாறு அந்த மாபெரும் வடிவாக இந்த சூரபத்மன் நிழலாக இருக்கின்றார். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றும் அவருடைய சக்தி வேலை மிகவும் பெருமையாக கூறுகின்றார். வரலாற்றிலே மிகவும் பெருமையாக சிறப்பாக மீண்டும் அசுரப்படை
அந்த எண்ணத்தோடு மீண்டும் மீண்டும் அசுரப்படை அவரை சுற்றி சுற்றி சுழல விட்டு எத்தனையோ எத்தனங்களை செய்த போதிலும் அவை அத்தனையிலும் அவை தோற்றவையாய் மீண்டும் களத்திலே பின்வாங்கி கொண்டிருக்கின்ற காட்சிகளையும் நாம் இப்போது கண்டு கொண்டிருக்கின்றோம். எப்பெருமான் முருகப்பெருமான் இந்த யுத்த சம்காரத்திலே அசுரர்களை அழிப்பதாக நாம் நினைக்கின்றோம். ஆனால் அசுரத்தனம் கொண்ட மனித மனங்களை அழிப்பதாகவே நாம் எமது சைவ சித்தாந்த தத்துவத்திலே உணர்கின்றோம். ஒரு சேனாதிபதியாக அதாவது அந்த விஞ்ஞான அறிவு ஆன்மாக்களிடத்திலே அவருடைய மனதிலே அவருடைய மனத்திலே குன்றுகள் தோறும் மலைகளிலேதான் ஆனால் அந்த குன்றுகளின் பின்னணங்களை நாங்கள் அறிவோம். ஆனால் எங்களுடைய மனதை இருக்கின்ற அந்த குன்று அது பெரும் குன்று அதை நாங்கள் கண்டுகொள்ள முடியாது. உள்ள கோயில் பெரும் கோயில் ஊருடம்பு ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. உள்ளத்திலே இந்த திருமுருக பெருமானை நாங்கள் நினைத்து விட்டால் இந்த நேரமும் அவருடைய ஞான அறிவும் எங்களுக்கு எந்த நேரமும் எப்பொழுதும் இதாக இருக்கும். அவருடைய அந்த ஞான சக்தியும் ஞான உருவம் எங்களுக்கு உயிராகவும் மேலாகவும் தெளிந்த அறிவாகவும் இருக்கும் என்று கூறி நாங்கள் மேலும் ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த டைமும் இப்போ வந்து உண்மையிலே இருட்டாக போயிட்டு இதுக்கப்புறமா தான் வந்து முக்கியமான அதாவது இறுதி கட்டம் வந்து இப்போ போய்கொண்டிருக்கு. ஸோ இதோட சேர்ந்து முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். வந்து எனக்கும் வந்து இது சம்மந்தமாக ஃபுல்லாக வந்து விளக்கங்கள் தெரியா, எனக்கும் புதுசு நான் ஃபுல்லாக பார்க்குறதால வந்து போன தடவை என்னால் சரியாக பார்க்கலாம் போயிடுச்சு என்ன அவ்வளோ மழை அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே வந்து இந்த தடவை பார்க்க வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ ஆனால் டைம் போனது கூட தெரியல, இருட்டிட்டு. ஸோ பாப்போம் மிச்சம் என்ன நடக்க போகுதுன்னு. ஆலய
Thank you.